சுந்தரகாண்டம் என்பது வால்மீகி ராமாயணத்தின் புகழ்பெற்ற 5வது காண்டமாகும். சுந்தரகாண்டம் அனுமாரின் அறிவு கூர்மையும் வீரத்தையும் சொல்வன்மையும் பெருமையையும் விளக்குகிறது. ராமநவமியை முன்னிட்டு உடுமலை நாமத்வார் பிரார்த்தனை மையத்தில் சுந்தரகாண்டம் பற்றி புலவர் குரு சுபாஷ் சந்திரபோஸ் பக்தி சொற்பொழிவு நிகழ்த்தினார். ராமனை ஏகபத்தின் விரதம் அதிலிருந்து இவ்வளவு நேரம் விளக்கி எல்லாம் சொல்றீங்களே, நாமெல்லாம் ஏகபத்தின் விரதம் இல்லையான்னு கேட்டார். நாமளும் எல்லாரும் ஒரே பத்திரிகை விரதம் தான் வாழ்றோம். அப்புறம் என்ன ராமனுக்கு மட்டும் ஒரு மனைவியோட வாழ்ந்தது அவ்வளவு சிறப்புன்னு பெருமையா பேசுறீங்கன்னா, நான் அவருக்கு சொன்னேன், நாம் இப்போ ஒரே பத்தினியோட வாழ்றதுக்கு காரணம் 2வது பத்தினியை மணக்கிறதுக்கு சட்டம் தடை ஒன்று. சட்டப்படி ஒரு மூத்த மனைவி இன்னொரு பெண்ணை கல்யாணம் பண்ண முடியாதுன்னு சட்டம் தடுக்கிறது. ஆனால் ராமன் வாழ்ந்த அவதாரத்திலே, ராமன் வாழ்ந்த திரேதாயுகத்துல ஒரு அரசன் என்று சொன்னால் அவன் பல பேரை மணக்கலாம் என்பது சம்பிரதாயமாகவே இருந்தது. அவங்க அப்பாவுக்கு பட்டத்து ராணிகளே 3 பேர், கோசலை, கைகேயி, சுமுதரை. அது இல்லாம ஒரு 60,000 பேர் துணைவியர்கள். 3 பேர் மனைவி, 60,000 பேர் துணைவியர்கள். துணைவி அந்த யுகத்துல அது சம்பிரதாய, அரசர்கள் பலவாறு மணந்த காலம். அந்த யுகத்துல ராமன் அப்படி இருந்தான். இப்ப இருக்க இந்த வச்சு நம்ம கணக்கூடாது. அந்த திரேதா யுகத்திலே அப்படி அரசர்கள் பல பேரை மணந்த காலத்திலே, தன்னுடைய தந்தையே பல தேவியரை மணந்திருந்த காலத்திலே, இந்த இப்பிறவிக்கு 2 மாதரை சிந்தையாலும் தொடே, மனத்தாலும் இன்னொரு பெண்ணை நினைக்க மாட்டேன் என்று மிதிலிகளை மைதிலியை கரம் பிடித்த போது சொன்னானாம்.